Good morning to all. So today we are going to discuss about one of the important topics. So பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், it is all about goods and service tax. So goods and service tax அப்படின்னு வரும்போது why it is very essential in current affairs or important things அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே சொல்றேன். ஓகே, ஸோ சில டாபிக்ஸ் வந்து யூ ஷுட் நாட் லீவ் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கன்சர்ன்ல வரும்போது ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு taxation அப்படின்னு போகும்போது you cannot able to avoid goods and service tax. GST tax உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. Other than that, there are some significant events very recently happened. In sense, nothing but ஒரு 2016 introduce பண்ணது almost ஒரு 5 years complete ஆயிடுச்சு. They are completed their 5th year and they move on to the 6th year. ஸோ அது ஒன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன் ஏன் இந்த டாபிக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பேக், ஓகே, ஸோ 47th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ தே டேக் சம் டெசிஷன்ஸ், ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அது ஒரு கொஷின், ஓகே, இன் சென்ஸ் மேபி இந்த டைம் கொஷின் ட்ரிகர் ஆகலாம் அப்படிங்கிறது. 47th ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது இல்லை, ஏன்னா இது வரைக்கும் 47 ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் நடந்திருக்கு. பட் தே டேக் சம் டெசிஷன்ஸ், ஓகே, ஸோ அதனாலேயும் இருக்கு. தென் தே ஆர் நாட் டேக்கிங் சம் டெசிஷன்ஸ் லைக் காம்பன்சேஷன் ஃபார் தி ஸ்டேட், ஓகே, ஃபார் த ரெவன்யூ லாசஸ். அதை வந்து தே ஆர்கியூட் ஃபார் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 5 years, அனதர் ஒரு 2 to 3 years. இல்லை தே வாண்ட் டு பிரிங் சம் ரெவன்யூ ஷேர்ல சம் டிஃபரன்சஸ் இன் ரேஷியோஸும் டிமாண்ட் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை very recently Supreme Court of verdict, it says that GST Council is mere recommendatory body. The ultimate decision making authority is with respect to Parliament and the state legislature. So இது ஒரு important thing with respect to GST Council பத்தி நம்ம ஒர்க் பண்றதா இருந்தா, ஸோ அதுவும் மேபி இந்த தடவை அதை ட்ரிகர் பண்ணியோ இல்லை அது ரெலவெண்டாவோ கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ ஓவராலா இந்த ஒரு டாபிக் உள்ள they will take more than 3 to 4 questions. ஓகே, ஸோ டாபிக் வேணா ஒரு சிங்கிள் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு 2 to 3 year டைப் ஆஃப் வேரியஸ் ஸ்பியர்ஸ் இன் தி ஜிஎஸ்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான். ஓகே, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். ஓகே, ஸோ அபவுட் ஜிஎஸ்டி, வாட் இஸ் meant by ஜிஎஸ்டி and how and why we required for a constitutional amendment act, what are all the articles support for the functioning of GST, அதை ஒரு வியூ பார்த்துற போறோம். And what is the nature of GST Council? Because even our Tamil Nadu Finance Minister, he time and again argued for some reforms in the GST Council. So அதுவும் he maybe question வர பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Then what are all the advantages with respect to GST implementation? Okay, so ஒரு 5 years complete ஆயிடுச்சு. Definitely there must be some impact in the society. ஸோ அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றோம். Then apart from that, இந்த 5 yearsோட நமக்கு ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்ததுல there are certain issues, how to overcome those challenges அப்படிங்கிறது வே ஃபார்வர்ட் சொல்யூஷன்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் இன் சென்ஸ் ஜிஎஸ்டியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். அண்ட் யூ கேன் அப்ரோச் எனி கொஸ்டின்ஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் ரெலவெண்ட் வித் ஜிஎஸ்டி. ஐம் ஷூர் அபவுட் இட். ஓகே, ஸோ கிளாஸஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் அபவுட் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி கன்சர்ன் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் meant by ஜிஎஸ்டி? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ அப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் இல்லை ஒன் நேஷன் ஒன் டாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா there must be some way of taxation mechanism. ஸோ ஓகே, ஸோ our constitution clearly defined certain areas. ஓகே, ஸோ ஃபார் சென்ட்ரல் டாக்ஸேஷனுக்குன்னு சில ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் எம்பசைஸ் பண்ணிருக்கு. தென் ஸ்டேட் ஹேவிங் சர்டன் ரைட்ஸ் டு கலெக்ட் சம் டாக்ஸஸ். ஓகே, ஸோ இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ அது கிளியரா ஷெட்யூல் 7ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் மெர்ஜிங் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் டன் பை போத் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ ஒரு ரெண்டு பேர்த்தோட ஒரு கோஆர்டினேஷன் தான். இன் சென்ஸ் அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கேன் ஒன்லி levy taxes on these areas, okay, like central excise duty, service tax,
தென் இன்டர்ஸ்டேட் சேல் ஆஃப் குட்ஸ். ஸோ இதெல்லாம் யார் லெவி பண்ணுவாங்க அப்படின்னா, கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில டாக்ஸேஷன் அத்தாரிட்டி இருக்கு, லைக் வேட், வேல்யூ அடிஷன் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தென் என்ட்ரி டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டேட்டோட பவர். ஸோ இப்படி தனித்தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் போத் கலெக்டிங் அண்ட் லிவிங் இட் அண்ட் அப்ரோப்ரியேட்டட் ஆன் தேர் ஓன். ஸோ இதனால என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, தேர் ஆர் சர்டன் கஸ்கேடிங் ஃபேக்டர்ஸ் இன் சென்ஸ் சம் issues with respect to collecting this type of taxes அப்படிங்கறத they realize and then they argued for some committee recommendations. Okay, so direct tax code அந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிஃபார்மேட்டிவா கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்ஜிங் ஆஃப் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்டிங் தேர் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ அந்த சப்சியூம்ட் அண்ட் சப்மர்ஜ்ட் ஆர் கன்வர்ஜ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டு அ சிங்கிள் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஜிஎஸ்டி. இன் சென்ஸ் இப்போ யார் டிசைட் பண்றது அப்படின்னா, சேல்ஸ் டாக்ஸை பொறுத்தளவுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட ரோல், அதாவது அவங்க தான் டிசைட் பண்ணணும். சென்ட்ரல் எக்சைஸ் டியூட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். இப்போ தே கம் வித் அ நியூ கவுன்சில், ஓகே, இந்த நேம் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா, இட் வில் டேக் டெசிஷன்ஸ் ஆன் போத் சென்ட்ரல் எக்சைஸ் டியூட்டி அண்ட் சேல்ஸ் டாக்ஸ். இந்த கவுன்சில்ல யார் இருப்பாங்கன்னா, போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் இருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம், ஒரு தே வாண்ட் டு பிரிங் சம் யூனிஃபார்மிட்டி இன் தி இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கலெக்ஷன் மெக்கானிசம். சச் அ திங் இஸ் நத்திங் பட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அப்போ தே கம் வித் அன் பவர் இன் சென்ஸ் நத்திங் பட், இப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு நீங்க நார்மலா ஒரு பில்லு பார்க்கும்போது தெரியும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் எக்சைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், இது எல்லாமே யார் கையில போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்குள்ள போயிடும். சேல்ஸ் டாக்ஸ் இது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும். பட் என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இது தனியா கலெக்ட் பண்றதுக்கு பதிலையும் இது தனியா கலெக்ட் பண்றதுக்கு பதிலையும் இப்போ என்ன பண்றாங்கன்னா, சின்கர்னைஸ் பண்ணி எல்லாமே ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்கும் இல்லையா, ஸோ இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி இன் சென்ஸ், இப்போ நான் தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்புறேன் அப்படின்னா, ஸோ அங்க சர்டன் என்ட்ரி டாக்ஸ், தென் சம் சேல்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் இம்போஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்னு சேர்த்து ஓவரால் இந்த இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. அட் ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறத ஃபைனல் கன்சம்ஷனை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஓவராலா ஸ்டேட் தனியா லெவி டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு பதிலா, சென்ட்ரல் தனியா டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு பதிலா, இப்போ எல்லாமே ஒரே இடத்துல டாக்ஸ் கலெக்ஷன் ஆகும். டாக்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, தனியா அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் ஜிஎஸ்டியோட நேச்சர். ஓகே, ஸோ இந்த ஜிஎஸ்டி எங்க லெவி பண்ணுவாங்க, இன்சென்ஸ் எங்க கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் சொல்லுவோம். டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு கார் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னா, இங்க டாக்ஸ் லெவி பண்ணுவாங்களான்னு கேட்டா, இதுக்கான டாக்ஸஸ் இங்க லெவி பண்ண மாட்டாங்க. ஃபைனலா எங்க இது வந்து சேல் ஆகுதோ அங்கதான் இதுக்கான டாக்ஸஸ் லெவி பண்ணுவாங்க. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல சம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். பட் இங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் மெக்கானிசம். இன் சென்ஸ் எங்க இந்த பொருள் விற்கப்படுதோ அங்க இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்ட் பண்ணி அங்க இருந்து தான் ஷேர், டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர் ஆரம்பிக்கும். இதனால என்னன்னா, டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஓவராலா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சிங்கிள் டாக்ஸ் கலெக்ஷன் மெக்கானிசம். அவ்வளவுதான். வெரி ஸ்பெசிபிகலி இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். டைரக்ட் டாக்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்தளவுக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து லெவி பண்ணி கலெக்ட் பண்ணி அவங்க அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறது. இன் சென்ஸ் அவங்களுக்கான ஷேரை பிரிச்சு எடுத்துக்கிறது தான் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ பிஃபோர் இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன்ல தேர் ஆர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, சர்டன் ப்ரொவிஷன் இன் சென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை லெவி பண்ணணும், எந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணணும், அவங்களுக்கான அப்ராப்ரியேட்டிங் மெக்கானிசம் என்னங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கும். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கானதையும் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கும். அப்போ இப்போ கான்ஸ்டியூஷன்ல நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா யூ ஷுட் கம் வித் அன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அப்படி வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் 101st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஓகே, ஸோ அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 246லயும் 269லயும்
ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 பேரும் சேர்ந்து லெவி பண்றதுக்கான ரைட்ஸை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னா, அண்டர் ஆர்டிகல் 246A they inserted an amendment. That is nothing but the parliament and the legislature of the state. 2 பேரும் they both have or they will have the power to make law with respect to goods and service tax imposed by union or by such a state. In case of interstate supply of goods, IGST, okay, யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னா only parliament will have the power. ஸோ ஆர்டிகல் 246 அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எதை லெவி பண்ண முடியுமோ அவங்களுக்கான டாக்ஸேஷன் பவர் மட்டும்தான் இருக்கு. இன்சென்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணலாம், சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். இப்போ இந்த 246A என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இன்செர்ட் பண்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 2 பேருக்கும் எது பவர் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ல வரக்கூடிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அப்போ சேல்ஸ் டேக்ஸ்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். பட் யாரோட அட்வைசஸோடனா ஜிஎஸ்டி கவுன்சிலோட அட்வைசஸோட. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. இன்சென்ஸ் இதுதான் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ல அது பைண்டிங்கா இல்ல நான் பைண்டிங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, தென் அதர் தென் தட் ஆர்டிகல் 269A என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மேனர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தட் இஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானம் எது மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளை. இன்சென்ஸ் 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒண்ணு, அதை எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்கன்னா 269A இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல என்னன்னா இன்டர் கவர்மெண்ட் தட் இஸ் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் அதை தாண்டி இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கும் இல்லையா, வெளி கண்ட்ரில இருந்து வரக்கூடிய குட்ஸ், அதுக்கான இதையும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் சப்ளையை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ இம்போர்ட் ஆஃப் குட்ஸும் எதுக்குள்ளதான் வரும் அப்படின்னா ஐஜிஎஸ்டிக்குள்ள தான் வரும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த லெவி பண்ணக்கூடிய பவர். ஸோ இது ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்றாங்க. சரி, யார் சொல்றத நம்ம டெசிஷனா எடுத்துக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த கவுன்சிலுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில எது மூலமா இன்செர்ட் பண்றாங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 279A ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இன்செர்ட் பண்றாங்க. அதுல இன்செர்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a joint forum னு சொல்றாங்க. இன்சென்ட் ஜாயிண்ட் ஃபோரம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ரெப்ரசன்டேட்டிவ் பாடி ஆஃப் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க and they take the collective decisions. Then this institution is considered to be a landmark institution in terms of ensuring cooperative federalism அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு எழுதும்போது ஒரு மைண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ் எழுதும்போது கொஞ்சம் அதெல்லாம் நீங்க எம்பசைஸ் பண்ணி எழுதும்போது இட் வில் கிவ் மோர் அடிஷனல் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதோட மெம்பர்ஸ் யார் இருப்பா, இந்த கவுன்சில்னு சொல்லியாச்சு. இந்த கவுன்சில்ல யார் மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் as a chairman. ஓகே, அதை தாண்டி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இருப்பார்ல, he is considered to be a member in charge of revenue of finance. Okay, other than that, the minister in charge of finance or taxation of any other minister nominated by each state government. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துடுறாரு, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்துடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கன்சர்ன் மினிஸ்டர், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பர்சனா அங்க நாமினேட் ஆகும். ஸோ இவங்க தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில கண்டக்ட் பண்ணக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ இவங்க எடுக்கிறது தான் டெசிஷன். இந்த டெசிஷன் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு லெவி பண்ணணும் எந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு லெவி பண்ணணும் எந்த ப்ராடக்ட்டுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா டெசிஷன்ஸ் எடுக்கிறது கன்சென்சஸ் பேசிஸ்ல தான் இருக்கும். கன்சென்சஸ் பேசிஸ் இன் சென்ஸ் எல்லாரோட ஒப்புதலோட தான் இல்ல உத்தரவாதத்தோட தான் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் வரும்போது இல்ல சம் கான்ட்ராடிக்டிவ் ஒப்பீனியன் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட் வரும்போது ஓட்டிங் மெக்கானிசம் போவாங்க. அப்போ ஓட்டிங் மெக்கானிசம் போகும்போது இங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி மெஜாரிட்டி. அப்ப மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஓட்டிங்ல 3/4 இன்சென்ஸ் 75% ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருந்தா அந்த டெசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்ல அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது சரி, இப்ப எடுக்க தரலாம். இப்ப யூனியனுக்கு என்ன பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்கு, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த ஓட் ஷேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு 2/3 அந்த மெஜாரிட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு ஓட் ஷேர்ல 2/3 அவங்களோட. 30 பேர் அப்படின்னா இன்சென்ஸ் ஒரு 3 பேர்த்தோட ஓட்டு அப்படின்னா 2 பேர் இவங்களுக்கு கொடுத்துறாங்க. 1/3 யாருக்கு போயிடுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. ஓகே, அப்போ ஸ்டேட்டுக்கும் இங்க ரைட்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரைட்ஸ் இருக்கு டு டேக் கலெக்டிவ் டிசிஷன்ஸ். ஸோ அதனாலதான் இட் என்ஷூர்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர்ஷிப் யாரு, தென் அவங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ டைம் அண்ட் அகைன் இது ஒரு டிபேட்டாவே இருக்கு.
ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் டைம் அண்ட் அகைன் கொஸ்டின் ஆன் தி decisions taken in the GST Council and how it is functioning accordingly அப்படிங்கிறதுல is time and again insisting on some reforms has to be done in the GST Council. அப்ப இதை ட்ரிகர் பண்ணும்போது அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன தெரியணும்னா how to that is function of GST Council எப்படி நடக்குதுங்கிறது தெரியணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கன்சர்னுக்காண்டி தான் இதை சொல்றது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே, அதுவும் இந்த டெசிஷன் மேக்கிங்ல என்ன மெஜாரிட்டியில பண்றாங்க அப்படிங்கிறது. அண்ட் அட் சம்டைம்ஸ் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் ஆன் வீட்டோ பவர். வீட்டோ பவர் இன் சென்ஸ் இஃப் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் இஃப் இட் இஸ் நாட் லைக் டு டேக் மீன்ஸ் இட் வில் கோ வித் வீட்டோ பவர். இன் சென்ஸ் ரிஜெக்ஷன் பண்றதுக்கான ரைட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வருவோம். GST Councilோட ஃபங்க்ஷன் என்ன, தட் கம்போசிஷன் பார்த்தாச்சு, how they are taking decisions பார்த்தாச்சு, in what matters GST Council taking decisions அப்படின்னா it was insisted under Article 279A of Class 4. It states that the GST Council has the power to go for issues related to goods and service tax that may be subjected to or exempted from GST. For example, இப்போ petroleum products இருக்கு இல்லையா, so petroleum products and alcohol products it is exempted from the GST. In case, in future days, if they want to insert in the GST ambit, means such a decision has to be taken by the GST Council. So GST Council தான் இந்த decision எடுக்கும். The next thing is with respect to model GST laws, anything relevant with laws அப்படிங்கிறது மாதிரி law make பண்ற capacity அவங்களுக்கு தான் இருக்கு. Then principle that govern the place of supply. So எங்க இருந்து destination based இல்ல origin based அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. Then threshold limit, எவ்வளவு ரெவன்யூஸ் வைக்கணும், எந்த ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும், அந்த டாக்ஸ் லேப்ஸ் இருக்கு இல்லையா, 4 டாக்ஸ் லேப் ரேட்ஸ், ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. Then GST rates including the floor rates with the banks. Okay, then in case of any additional resources like இப்போ செஸ் இம்போஸ் பண்றாங்க இல்லையா, லக்ஸுரி டாக்ஸஸ் மேல செஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்ல டிமெரிட் குட்ஸ் மேல செஸ் இம்போஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைட்ஸ் யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா GST Council தான் எடுக்கும். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் தி GST Council. இதுவும் ஒரு நோட்டபிள் ஃபேக்டர். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் சில இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் கொஸ்டின் ஆன் தீஸ் ஏரியாஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் GST Council அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு GST நெட்வொர்க் தான். பிகாஸ் இட் இஸ் அன் ICT பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். இன் சென்ஸ் நத்திங் பட் எவ்ரி கம்ப்ளைன்சஸ் சுட் பி என்ன கண்டெக்ட்ல இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்லெஸ், பேப்பர்லெஸ் அண்ட் கேஷ்லெஸ். ஸோ இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா இ கவர்னன்ஸோட ஒன் ஆஃப் த டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் நத்திங் பட் இட் வில் அவாய்ட் சம் ப்ராசஸிங். ஓகே, ஸோ எப்படி இ கவர்னன்ஸ்ல எல்லாமே இப்போ நம்ம ஆன்லைன்ல பண்றோமோ அதே மாதிரி GST கம்பைலேஷன் ஃபைலிங்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் பண்றோம். ஸோ அப்போ இந்த GST நெட்வொர்க் ஓவரால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு IT எனேபிள்டு சப்போர்ட் சிஸ்டம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட் இஸ் ஆக்ட் அஸ் அ சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எஸ்பெஷலி வித் டாக்ஸ் பேயர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ட்ராக்ஷன் ஃபோரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த GST நெட்வொர்க் தான். இந்த GST நெட்வொர்க்கை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் ஆன் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. It is based on the structurally, it is 51% its share was held by private entities and 49% எதுக்குன்னா government. Because for funding support system, public private partnership model இருக்கு இல்லையா, ஃபண்டிங் சப்போர்ட் சிஸ்டத்துக்காகவும் குயிக் டெலிவரி ஆஃப் மெக்கானிசம்காண்டி அதை சப்போர்ட் பண்றாங்க. தென் இதுல ரொம்ப முக்கியமான நோட்டபிள் ஃபேக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தான். இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ங்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டு அவாய்ட் கஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ் ஆர் டபுள் டாக்ஸேஷன் ஆர் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல யூஸ்வலா இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட் பென். ஓகே, ஸோ ஒரு ஹோல்சேலரா இருந்துக்கிட்டு நான் ஒரு பென் அசம்பிளி பண்ணக்கூடிய ஒரு யூனிட் வச்சிருக்கேன் அப்படின்னா டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ பிஃபோர் GST அண்ட் ஆஃப்டர் GSTன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிஃபோர் GST நான் என்ன பண்றேன், ஒரு பென் மேனுஃபேக்சரர் நான். ஸோ நான் என்ன பண்றேன், ஹேவிங் அந்த நீடில், ரீஃபில், தென் கேப்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே என்ன பண்ணி ஆகணும்னா ஐ ஹவ் டு பே டாக்ஸஸ். ஸோ பே டாக்ஸஸ் அப்படின்னு வரும்போது அதோட ஓவரால் காஸ்ட் வந்து ஒரு 10 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுல ஒரு 10% டாக்ஸ் இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், 1 rupee ஆட் ஆகி 11 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு 9 rupees வேல்யூ அடிஷன் பண்றேன். வேல்யூ அடிஷன் பண்ணி கடைசி இது என்ன ஆகுது, ப்ராடக்ட் 20 rupees நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன். இப்போ 20 rupeesக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த ப்ராடக்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு நான் எடுத்துட்டு போறேன். இன்சென்ஸ் ஹோல்சேலர் ஒருத்தர் எடுத்துட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும்போது இதுல ஒரு 10% ஆட் ஆகும் போது இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 22 rupeesக்கு மாறும். இது GST, தட் இஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆகுறது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ங்கிறது இப்போ இந்த இதுக்கு ஒரு இன்புட் நான் பே பண்ணிருக்கேன்.
இந்த இடத்துல ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இது சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப 20 ரூபாய் 20 ரூபாய்ங்கிறது இந்த 10% அப்படிங்கும் போது 22 rupees மாறிடுது இல்லையா? சோ இது இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 rupees இருக்கு இல்லையா? இந்த 10 rupees என்ன ஆகும்னா 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு இப்போ 1 rupee ஆகுது அப்படின்னா 11 rupees ஆகுதுன்னா 9 rupees வேல்யூ அடிஷன் பண்றேன் அப்படின்னா 20 rupees. இப்போ இந்த 20 rupeesல என்ன பண்ணா போதும்னா இந்த 1% ஆல்ரெடி நான் பே பண்ண டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கழிச்சிருவாங்க. கழிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெடியூஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 19 பாயிண்ட், தட் இஸ் 21.5 இல்ல 20 rupeesக்கு தான் நான் பே பண்ற மாதிரி. ஸோ அப்ப இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ங்கிறது என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸம் பண்ணிடுவாங்க. இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பே பண்ண டாக்ஸை கழிச்சுக்கிட்டு நான் ஆட் பண்ண இந்த வேல்யூ அடிஷன் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ அடிஷனுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணுவேன். அப்போ இந்த 1 rupee நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த 1 rupeeங்கிறது பெரிய டிஃபரன்ஸ் எங்க வரும்போது ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வரும்போது, அப்போ ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து ரீட்டைலருக்கு வரும்போது இன்னும் ரேட் கம்மியாகும், டு த கன்சியூமர் போகும்போது இன்னும் ரெடியூஸ் ஆகும். அப்போ இது நான் ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன்ல சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒரு 2 to 3 செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல என்ன ஆகும்னா டபுள் டாக்ஸேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ டபுள் டாக்ஸேஷன் நடக்கும்போது அடிஷனல் பர்டன் வரும். யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சியூமருக்கு தான் வரும். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணி பே பண்ணும்போது இட் இஸ் அன் பெனிஃபிட். இது எது மூலமா சாத்தியமாகுது அப்படின்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால. அப்போ இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா டு அவாய்ட் டபுள் டாக்ஸேஷன், நத்திங் மோர் தன் தட். ஆல்ரெடி நான் பே பண்ண டாக்ஸஸ்க்கு என்ன பண்ணிடுறேன்னா கழிச்சுக்கிட்டு நான் எவ்வளவு வேல்யூ அடிஷன் பண்ணனோ அந்த வேல்யூ அடிஷனுக்கு மட்டும்தான் நான் டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணி அதை மட்டும் பே பண்றதுக்கான ஒரு செட்டிங் எதுல பண்ணி தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல பண்றாங்க. அதனாலதான் இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் மெக்கானிசமா இருக்கு. எங்க முடியுதோ அங்க இருந்துதான் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதனாலதான் அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா இங்க டிடெக்ட் பண்ண முடியும், அடுத்து இங்க டிடெக்ட் பண்ண முடியும், இப்படித்தான் நடக்கும். ஸோ இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் தி ஜிஎஸ்டி மெக்கானிசம். ஓகே, இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்குமான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இது நடக்கல. ஏன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை நான் என்ன பண்ண முடியாதுன்னா வேல்யூ அடிஷன் டாக்ஸஸ் இங்க நான் சேல்ஸ் டாக்ஸ் பே பண்றேன் இல்லையா, அங்க நான் அதை வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்ததுனாலதான் இது எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டுக்கா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டமோட மெக்கானிசம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் கொஸ்டின் மார்க்ல இருக்கு, ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா, அதனால இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஜிஎஸ்டின்லயும் இஷ்யூ இருக்கு, தென் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிஎஸ்டி கவுன்சிலையும் இஷ்யூ இருக்கு, தென் இப்போ வரக்கூடிய ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்லயும் இஷ்யூ இருக்கு. முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து நம்ம பேசுவோம், ஏன்னா கொஸ்டின் ஏரியாங்கிறது இது. தென் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் there must be an revenue loss for the states, those who are developed states. Developed states are manufacturing states like Tamil Nadu, Gujarat, then Andhra, Kerala, Karnataka, Maharashtra, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் ரெவன்யூ லாசஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். என்ன ரீசன் அப்படின்னா இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம். டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம்னு வரும்போது அப்போ நான் இங்க சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் டாக்ஸ் என்னால லெவி பண்ணிட முடியும். பட் இங்க மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ஒரு காருக்கு நான் என்ன பண்ண முடியாதுன்னா, இதே இது அந்த கார் வந்து எங்கேயோ ஒரு ஜார்க்கண்ட்லயோ சத்தீஸ்கர்லயோ விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நான் டாக்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா லெவி பண்ண முடியாது சேல்ஸ் டாக்ஸ். அங்க இருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐஜிஎஸ்டி மூலமா வந்து திருப்பி எங்க ஆகும்னா இங்க எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரெவன்யூ லாசஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். Then I am surrendering certain GST, that is sales tax power to the luxury tax or entertainment tax. So இந்த பவர் எல்லாம் நான் யாருக்கு கிவ் அப் பண்றேன் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட கிவ் அப் பண்றேன், இல்ல யூனியன் கிட்ட கிவ் அப் பண்றேன். நான் என்ன பண்ண முடியாதுன்னா என்னோட ஸ்டேட் கவர்மெண்டோட தேவைகளுக்கு ஏற்ற என்னோட வருமானத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும் என்னால என்ன பண்ண முடியாது, சோலோவா டெசிஷன் எடுக்க முடியாது. அப்ப there must be an revenue losses for the developed states. ஸோ இந்த ரெவன்யூ லாஸை எப்படி காம்பன்சேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ப்ரொவிஷன்லேயே ஒன்று கொண்டு வராங்க. இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா பாஸ் பண்ணது 2017 இந்த டேட்ல இருந்து 1/7/2017 இருந்து 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜிஎஸ்டியோட ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். காம்பன்சேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, எது மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெவன்யூ லாசஸ் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சேல்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் ஒரு ரெவன்யூ வரும் இல்லையா, அந்த ரெவன்யூல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க. அது ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண வருஷத்தோட ரெவன்யூ கால்குலேட் பண்ணி, ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இன்டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா காம்பன்சேஷனை யாரு கொடுத்துட்றாங்க அப்படின்னா டெவலப்டு ஸ்டேட்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ் இம்போஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது
இந்த காம்பன்சேஷன் செஸ் இப்போ எதுல இம்போஸ் பண்றாங்கன்னா டிமெரிட் குட்ஸ்லயும் லக்ஸுரி குட்ஸ்லயும் இம்போஸ் பண்றாங்க. இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, இந்த வருமானத்தை என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட்டுக்கு காம்பன்சேஷனா கொடுத்துறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டெவலப்டு ஸ்டேட்ஸும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 19 ஸ்டேட்ஸ் கிட்ட என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு காம்பன்சேஷன் டியூரேஷன் பத்தல. என்ன காரணம் அப்படின்னா, 5 வருஷத்துக்குள்ள எங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த காம்பன்சேஷனை ஈடுகட்ட முடியல. ஏன்னா இடையில 2 வருஷம் COVID-19 வந்துருச்சு. அதனால ரெவன்யூ லாசஸ் ஆயிடுச்சு. இன்னும் இதை நீங்க என்ன பண்ணி தரணும்னா எனக்கு ப்ரொலாங் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி செவரல் ஸ்டேட்ஸ் கேட்கறாங்க. இதுக்கான டெசிஷன் 47th கவுன்சிலிங் மீட்டிங்ல நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சு. பட் எந்த டெசிஷனும் எடுக்கல. இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த இதுல டெசிஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு அன்சர்டைனான ஒரு இஷ்யூ. அப்போ இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதனால இதை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். இன்சென்ஸ் இப்போ ஜிஎஸ்டியை பத்தின ஒரு பேசிக் விஷயம் போதும், இவ்வளவு போதும், மோர் தென் எனஃப் டு அப்ரோச் தி மெயின்ஸ் கொஸ்டின். டெஃபினெட்லி தே ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் அபவுட் தி டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஸோ எது 0%, எது 5%, எது 18% அப்படின்னா கேட்க போறது கிடையாது. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு, அதுதான் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி தேர் மஸ்ட் பி a இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கண்டிப்பா எதை கொஸ்டின் பண்ண போறாங்கன்னா வாட் இஸ் த கஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் ஆர் வாட் இஸ் த சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் ஜிஎஸ்டி ஆர் ஹவு டு ஓவர் கம் தட் சேலஞ்சஸ் கேட்க போறாங்க. இல்ல செக்டர் ஸ்பெசிபிக்கா காம்பன்சேஷன் கேட்டாலும் அதுக்கும் இதுக்கான பாயிண்ட்ஸ் இதுல ரெலவெண்டா இருக்கு உங்களுக்கு. ஓகே. இல்ல வேற எதுவும் பேஸ்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள அது ஃபிக்ஸ் ஆயிடும். அப்போ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த சேல்ஸ் டாக்ஸோ இல்ல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸோ டாக்ஸ் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆச்சு. இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆனதுனால என்ன பண்ணல முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால ப்ராப்பரா என்ன பண்ண முடியல, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அதை யூனிஃபார்மிட்டி கொண்டு வர முடியல. அப்ப இதனால ஒரு லா மேக் பண்றதோ இல்ல அட்ராக்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ்ல இருக்கக்கூடிய போர்டனவோ என்ன பண்ண முடியல, தே கேனாட் ஏபிள் டு ரெக்டிஃபை. கஸ்கேடிங் டாக்ஸ், டபுள் டாக்ஸேஷன்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியல. ஸோ இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இங்க நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதே சேம் ஜிஎஸ்டி ரேட்டு தான். நீங்க வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் சோப்பு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இங்க 20 rupees ஜிஎஸ்டி ஒரு 5% போட்டு நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூ ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஏரியால நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஒரே பிரைஸ் தான். அப்ப இது மூலமா என்ன கிரியேட் பண்றாங்கன்னா சிங்கிள் நேஷன், தட் இஸ் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. இது ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரடியூசிங் ஜிஎஸ்டி அண்ட் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷனிங். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தளவு யாரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்கன்னா டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப இது ஒரு நியூ இன்னோவேஷன். ஸோ அந்த நியூ இன்னோவேஷன் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணி தருதுன்னா there is an collective decision making in the process of taxation by both center and state அப்படின்னு வரும்போது it is nothing but ensuring cooperative federalism. So there is a demand from various sides that the state and the center has to go for cooperative federalism functioning mechanism அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதை எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஜிஎஸ்டி அமைஞ்சிருக்கு. தென் அதர் தென் தட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட், டபுள் டாக்ஸேஷன் நடக்கிறது, தென் கம்ப்ளைன்சஸ்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அட்ராக்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸும் தென் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்மளோட ரேங்க் ரொம்ப புவரா இருந்துச்சு டியூரிங் பிஃபோர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. கிட்டத்தட்ட 3 digitல இருந்துச்சு, 100ல இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ஒன் government side it is supported that because of GST council it give boost to the foreign investment and it is also support for the Make in India campaign what introduced by the central government to boost the manufacturing sectors, and at the same time it is also helpful in addressing the easing of doing business. Okay, so next thing is with respect to it facilitate and avoid tax on tax அப்படிங்கிற அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்றாங்க. இன்சென்ஸ் நான் ஆல்ரெடி பே பண்ணதுக்கு நான் பே பண்ண தேவையில்லை, நான் ஆட் பண்ண வேல்யூ அடிஷனுக்கு மட்டும் எவ்வளவோ அதுக்கு மட்டும் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்றதுனால அது எனக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸை எனக்கு இல்லாம பண்ணி தருது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாகும், அது மூலமா அடிஷனல் ரெவன்யூ எனக்கு கிடைக்கும். இது மூலமா இன்னும் நான் அடுத்து ஃபர்தர் எக்ஸ்பான்ஷனுக்கு போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் திங் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் இன்சென்ஸ் ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் சொல்லுவோம். இன்சென்ஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங் இப்ப இருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்றதா இருந்தா யூ ஹாவ் டு கோ வித் மல்டிபிள் டாக்ஸ் ஃபைல்ஸ்.
ஓகே, ஸோ இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கமர்ஷியல் டாக்ஸஸ் அதுக்கான ஒரு ஃபைலிங் போகணும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகும்போது சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டிக்கு ஒரு ஃபைலிங் போகணும். இந்த மாதிரி நிறைய ஃபைலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. தென் ஈச் அண்ட் எவ்ரி அக்சசபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஓகே, ஒரே மெக்கானிசம் தான் எல்லா கண்ட்ரிலையும். அப்போ ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வேற வேற ஃபைலிங் மெக்கானிசம்ஸ் இருக்காது. இங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு ஓகே. பட் இவங்களே ஒரு 10 to 15 இடத்துல ஒரு பிளேசஸ்ல அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட ஃபைலிங் மெக்கானிசம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அன் அடிஷனல் பர்டன் ஃபார் தி கம்பெனிஸ். அப்போ அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னன்னா இப்போ ஒரு யூனிஃபார்மிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. தென் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நீங்க ரீஃபண்ட் மெக்கானிசம்ங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, பிசிக்கல் டிரான்சாக்ஷன் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர்லெஸ், கேஷ்லெஸ் அண்ட் ஃபினான்ஸ், தட் இஸ் மணிலெஸ். ஓகே, ஸோ எல்லாமே என்னன்னா இ டிரான்சாக்ஷன்குள்ள போயிட்டதுனால ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் தி சொசைட்டி தான், ஆர் டு தி எக்கனாமி. தென் ப்ரோ people reform. So pro people reform அப்படிங்கிறது it's nothing but a study was conducted recently that it stated that after implementation of GST, okay, so the household monthly expenses was getting reduced 4% அப்படிங்கிறது ரிசர்ச் ரிப்போர்ட். இன்ஃபிளேஷன் நீங்க கழிச்சுக்கிட்டு தான். ஓகே, ஸோ இன்ஃபிளேஷன் ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்கும்போது தான் தெரியும். நாமினலா பார்த்தா அது சான்சஸ் கிடையாது. நாமினலா பார்த்தா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ரியல் டேட்டா பார்க்கும்போது, ரியல் இன்கம் பார்க்கும்போது 4% என்ன ஆயிடுச்சுன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸோட ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. தென் அதர் தென் தட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், டைம் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி ஃபைலிங் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவே பில் சிஸ்டம் போயிட்டதுனால ஸோ கிட்டத்தட்ட ஒரு 33% ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வந்து அதை வெரிஃபை பண்றதுக்கு நிறைய ஃபைலிங்ஸ் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மெசேஜஸ் மோட். அப்போ ஈஸி கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம்னால ரெடியூஸ் டிரான்ஸ்போர்டேஷன் டைம், காஸ்ட் இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. ஓகே, தென் அதர் தென் தட் கிரேட்டர் யூஸ் ஆஃப் ஐடி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இட் ரெடியூஸ் தி ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஹியூமன் இன்டர்ஃபேஸ் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி இட் ரெடியூஸ் ஆன் கரப்ஷன் அண்ட் ரெட் டேபிசம். ஸோ இது ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆர் பெனிஃபிட் ஃபார் கெட்டிங் அன் ஜிஎஸ்டி ஆர் இம்ப்ளிமெண்டிங் ஜிஎஸ்டி. தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டேக்ஸ் பேஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் அந்த டேக்ஸ் இன்புட் கிரெடிட்டை வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த டேக்ஸ் ஃபைலிங்ஸ் என்ன தேவைப்படுன்னா ஆல்ரெடி டேக்ஸ் ஃபைல் பண்ண ஒரு ப்ராடக்டா இருந்தா மட்டும்தான் நான் எதை என்ஜாய் பண்ண முடியும்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் நான் அடுத்து இதை கொண்டு போய் விற்க போற இடத்துலயும் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல நான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பே பண்ணி அதை நான் வேல்யூ அடிஷன் மட்டும் ஃபைல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதைத்தான் இன்னொரு கஸ்டமர் வாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்படி இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா இதுல டாக்ஸ் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாக்ஸ் பேஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன அப்படின்னா நிறைய பர்சன்ஸ் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்குள்ள வருவாங்க, ஏன்னா டு கெட் ஜிஎஸ்டி ஃபைலிங். ஸோ இப்படி வரும்போது இது ஒரு மல்டிபிள் எஃபெக்டை கொடுக்கும். ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டாக்ஸேஷன் பேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நாட் வெர்டிகல் பேஸ் டாக்ஸேஷன், ஹரிசாண்டல் பேஸ் டாக்ஸேஷன். வெர்டிகல் பேஸ் டாக்ஸேஷன் அப்படின்னு மெக்கானிசம்ங்கிறது இப்போ 10% போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல 2% சேர்த்து போட்டு 12% நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னா அதுவும் ஒரு விதமான ரெவன்யூ. அது வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுல யூஸ்வலாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸேஷன்ல ஹரிசாண்டல் டாக்ஸேஷன் பேஸ் மெக்கானிசம் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அதிகப்படியான ஆட்களை உள்ள கொண்டு வரது. இன்சென்ஸ் அது வரைக்கும் 50% டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சேர்த்து ஒரு 10 பீப்புள்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப இது காம்பன்சேட் பண்ணிடும். அப்ப இப்ப இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரை உள்ள சப்ளை செயின்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி தருது. சரி, இது மட்டும் தான் பெனிஃபிட்டான்னு கேட்டா இப்ப இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்குள்ள இவங்க ஃபைல் பண்ணதுனால இவங்களோட ரெவன்யூ எங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ்லயும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்ப டைரக்ட் டாக்ஸ்ல இவங்களோட இன்கம் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் அன் அடிஷனல் ரெவன்யூ ஃபார் தி நேஷன். அப்ப இந்த டாக்ஸ் பேஸ் அப்படிங்கிறது ஐஜிஎஸ்டி மூலமாவும் சரி ஜிஎஸ்டி மூலமாவும் சரி அந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷனோட டாக்ஸ் பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆக கிடையாது, டைரக்ட் டாக்ஸேஷனோட டாக்ஸ் பேஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இது ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கரேஜ் டாக்ஸ் எவேஷன். இதோட நான் முன்னாடி கொடுத்ததோட அதே எக்ஸ்டென்ஷன் தான் இது, நத்திங் மோர் தன் தட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் பிரிங்கிங் ரீஜனல் ஈக்குவாலிட்டி. ரீஜனல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் மெக்கானிசம். ஸோ ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இல்ல சம் நான் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, யூபி, பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து அவ்வளவு பெருசா ஜென்ரேட் ஆகாது பிகாஸ் தேர் இஸ் அன் புவர் மேனுஃபேக்சரிங் அட் தேர். பட்
லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன்ங்கிறது இந்த டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸேஷன்ங்கிறதுனால அங்க என்ன ஆகும் அப்படின்னா கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷனல் ரெவன்யூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ கன்சூமிங் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் ரெவன்யூ கலெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம், பீமர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம். ஸோ அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ் அன் அடிஷனல் ரெவன்யூ. அப்போ அப்படி அந்த ரெவன்யூ ஷேர் போகும்போது அப்போ இது இட் இஸ் ஆக்ட் அஸ் அன் வின்-வின் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அஸ் அ ஹோல் ஆஃப் இந்தியான்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் அன் வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் பிரிங்கிங் ஆன் ரீஜனல் ஈக்குவாலிட்டி. அது ஒரு செப்பரேட் ஏரியா. ஓகே, கொஸ்டின் வரலாம் இன்சென்ஸ் அப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் பாதிக்கப்படுவாங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அதுதான் நம்ம எங்க சொல்லணும் அப்படின்னா லிமிடேஷன்ஸ் வரும்போது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். பட் இதனால ஆகக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இன்சென்ஸ் இதெல்லாம் டைம் டெஸ்டட். ஓகே, ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து டைம் டெஸ்டட் மெக்கானிசம். இன்சென்ஸ் இட் வில் கிவ் ஃபெசிலிட்டேட்டட் ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நடந்துருச்சு. ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல தேர் ஆர் ஃபேசிங் சம் சேலஞ்சஸ். So what are the challenges or what type of limitations were felt during the imposition of GST அப்படிங்கிறது? It's nothing but these are all the things. Okay, so first one by one பார்த்தலாம் what with respect to state concern. Okay, so state இதனால எந்த விதத்துல பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அப்ப ஜிஎஸ்டில வந்து அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் இட்ஸ் டெசிஷன் மேக்கிங் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு பிசிக்கல் கெப்பாசிட்டி. ஸோ இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வேட் இம்போஸ் பண்றதோ இல்ல சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேல்ஸ் டாக்ஸையோ இல்ல என்டர்டைன் டாக்ஸையோ இல்ல லக்ஸுரி டாக்ஸையோ அவங்க பண்றாங்க அப்படின்னா தே வில் அகாமடேட் தேர் ஓன் ஜியோகிராபிக்கல் அண்ட் கல்ச்சரல் கண்டெக்ஸ்ட் அண்ட் தே ஈவன் கிவ் சம் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் தி ஸ்டேட் ரெவன்யூ. இன்சென்ஸ் இப்போ ஒரு ஃபோர்டோ இல்ல ஒரு ஹுண்டாயோ இங்க இருக்கு அப்படின்னா தே கிவ் சம் டாக்ஸ் கன்செஷன்ஸ். இப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூ கேனாட் ஏபிள் டு கிவ் சர்டன் டைப் ஆஃப் டாக்ஸ் கன்செஷன்ஸ் ஆர் அதர் திங்ஸ். அப்போ இது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட்டோட டெசிஷன் மேக்கிங் பவர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்டுக்கு தெரியும் இன்சென்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு சர்டன் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், சம் லோ டாக்ஸஸ் எது கொடுக்கணும் ஹை டாக்ஸஸ் எதுக்கு இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லோக்கல் கண்டிஷன்ஸ் வேர் வெரி மச் கீன்லி தட் இஸ் வெரி மச் தே நோ வெல். அப்போ இப்போ இங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வந்ததுனால இவங்கனால என்ன பண்ண முடியலன்னா அவங்களுக்கு தேவையான டெசிஷன்ஸை எடுக்க முடியல. ஸோ இதுதான் என்ன ஃபியரை கிரியேட் பண்ணுது அப்படின்னா இப்போ பெட்ரோலியம் டாக்ஸஸ் வந்து இப்போ ரெடியூஸ் பண்றோம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது அது ஸ்டேட்டோட அத்தாரிட்டி. இப்போ ஒன்ஸ் யூ சரண்டர் தி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் டு தி ஜிஎஸ்டி கவுன்சில் மீன்ஸ் தென் த ஸ்டேட் வில் நாட் டேக் எனி டெசிஷன்ஸ் ஓவர் தேர் சிங்கிள் ஹேண்டட்லி. ஓகே, தேர் மஸ்ட் பி அன் சே இன் தி ஜிஎஸ்டி கவுன்சில் இட் இஸ் ஃபைன். But it is a collective decision making body. But with respect to state authority or autonomy அப்படின்னு வரும்போது it question on that areas. அப்போ it will affect on the state's decision making power. And at the same time it create a trust deficit. So trust deficit அப்படின்னு வரும்போது it's nothing but central government take unilaterally decisions on certain areas, very especially create in terms of cess revenues. So even the luxury taxes, so illa they are putting taxes on the environmental taxing outside the ambit of GST ne vechikalam. Okay, so petroleum taxes nala ipo adana time and again issue ah irukku. So cess enna vaaguranga appadina unilaterally they imposing on cess. Unlike other tax benefits வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சென்டர் வித் ஸ்டேட் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரைட்ஸ். பட் செஸ்ஸை பொறுத்தளவுக்கு அது கன்சர்ன் கிடையாது. செஸ்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் ஹோல்லி ரெஸ்ட் வித் யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். they have all the authority to use it. Okay, so அதை நீங்க யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டெக்ஸ்ட்ல இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு செஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் செஸ் மாதிரி விஷயத்த நீங்க இம்போஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப ஸ்டேட்டோட ரெவன்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தரா பாதிக்கப்படும். அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய காம்பன்சேஷனோ இல்ல ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூவோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி ஸ்டேட் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஹெல்த், எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் இஸ் பர்டன் ஆன் ஸ்டேட்ஸ். ஸ்டேட் தான் அதிகமான ஷேர் எடுத்துக்கிறது. அப்போ இந்த அடிஷனல் ரெவன்யூ என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஃபர்தர் கிரியேட்டிங் அண்ட் பிசிக்கல் டென்ட் இன் தி
ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபெடரல் சிஸ்டம் அதுதானே சொல்லுது. ஓகே, அவங்களுக்கான அத்தாரிட்டி இருக்கு, அட்டானமி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் கிரியேட் ஆகுது. ஏன்னா இன் மேட்டர்ஸ் ஆஃப் செஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்கிங் யூனிலேட்டரல் டெசிஷன்ஸ் வித்வுட் கெட்டிங் எனி அட்வைசஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப இது ஒரு பிரச்சனை, கிரியேட்டிங் அண்ட் டென்ட் இன் தி ஆர் கிரியேட்டிங் சம் சேலஞ்சஸ் இன் தி ஜிஎஸ்டி வித் கன்சர்ன் வித் ஸ்டேட். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் அஃபெக்ட் ஆன் டெவலப்டு ஸ்டேட்ஸ். ஸோ இட் இஸ் அன் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸேஷன். ஸோ டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது, ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டோ இல்லை மகாராஷ்டிராவோ இல்லை ஆந்திராவோ கர்நாடகாவோ they put lot of investment for their infrastructure development and they give more number of compensations and additional benefits for the companies to attract investments. Okay, so everything they give for the corporates to attract investments. But at the same time, if revenue was not collected according to that compensation means or their capacity means, it will create an additional physical dent. அதுதான் திருப்பி நான் again சொல்றேன். ஓகே, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physical loss to the developed states. ஸோ இதை தான் அவங்க சொல்றாங்க, டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷனால யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு தான் அந்த காம்பன்சேஷன் கொண்டு வந்தது. ஆனா அந்த காம்பன்சேஷனுமே என்ன ஆகல அப்படின்னா அந்த விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண கிடையாது. ஸோ அதனால குஜராத், தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டியை ஒண்ணு ரிஃபார்ம் பண்ணுங்க, இல்ல இம்ப்ளிமெண்டேஷனை நீங்க என்ன பண்ணுங்க ப்ரொலாங் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. தென் இர்ரேஷனல் ரெவன்யூ நியூட்ரல் ரேட். ரெவன்யூ நியூட்ரல் ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு டாக்ஸேஷன் அதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஃபோர் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக் அன் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 crores வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னா இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் அதே ரெவன்யூ அவங்களுக்கு வரணும். ஸோ 30,000 crores வரணும். இது வராத பட்சத்துல they will compensate by means of ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். அது வேற கதை. பட் இந்த இடத்துல இந்த ரெவன்யூ வரணும்னா இந்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லையா, 0%, 5%, 12%, 18% நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணணும்னா இந்த வருமானத்தையும் காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு கலெக்டிவா இருக்கணும். அப்ப யூஸ்வலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ நியூட்ரல் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நியூட்ரல் ரேட் அப்படிங்கிறது 14% கிட்ட சொல்றாங்க. இந்த 14% of revenue by calculating all these 4 tax slabs வருது அப்படின்னா then it will give the same amount of revenue after implementation of GST. But unfortunately என்ன பண்றது இல்லை அப்படின்னா இந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் அதுக்கேற்ற அப்படி வரமாட்டேங்குது. ரொம்ப அட்ஹாக்கா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சிலையும் some products getting included and some products getting excluded. அப்ப இதனால என்னன்னா ஒரு அட்ஹாக்கிசம் இருக்கிறதுனால இட் வில் பிரிங் சம் சேலஞ்சஸ், வேரியஸ் சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்னு அந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் ஸ்டெப் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த அட்ஹாக்கிசம் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸும் பாதிக்கப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க அதிகமா. அப்ப டெஃபினெட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணணும்னா பாதிக்கப்படும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் என்னன்னா ஒரு பீரியடிக்கலா ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்லாம ரொம்ப அட்ஹாக்கா இருக்கிறதுனால இந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது. இந்த டிஸ்டர்ப் ஆகுறதுனால ஆகக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் யாருக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ லாசஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் மூலமா ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஓவரால் ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது அவுட் ஆஃப் 31 ஸ்டேட்ஸ்ல இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் தட் இஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி வந்த ரேட்டுக்கும் இப்போ வர்ற ரேட்டுக்கும் எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம நார்மலா போயிடுச்சு. மற்ற இந்த டெவலப்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் ரெவன்யூ லாசஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ யூஸ்வலா இந்த 14% காம்பவுண்டட் க்ரோத் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா COVID-19 இன்னும் ஃபர்தரான ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இப்போ இதோட டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காம்பன்சேஷன் பீரியட். காம்பன்சேஷன் பீரியடோட நம்பர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 14% பிலோல இருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னா 11.1% இருக்கு. டிமாண்ட் 14% தான் ரெவன்யூ நியூட்ரல் ரேட். இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டுக்கு ஏற்றாப்படி என்ன வரும்னா வருமானம் வரும். ஸோ காம்பன்சேஷன் இல்லாம உங்களால ஈடுகட்ட முடியும். பட் இருக்கிறது இங்க 11% தானே வந்துருக்கு. அப்படி வரக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பன்சேஷன் டைம் பீரியடை இன்க்ரூஸ் பண்ணி ஆகணும், தட் இஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் ஜிஎஸ்டி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வர்றப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் 5 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் காம்பன்சேஷன் த்ரூ பை கலெக்டிங் அண்ட் செஸ் ஃப்ரம் தி லக்ஸுரி அண்ட் டிமெரிட் குட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெரி ரீசென்ட்லி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த செஸ்ஸோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
ஓகே, ஸோ இந்த காம்பன்சேஷன் செஸ் இருக்கு இல்லையா, காம்பன்சேஷன் செஸ்ங்கிறது கிடையாது, அந்த லக்ஸுரி அண்ட் டிமெரிட் குட்ஸோட செஸ்ஸோட டியூரேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 2 இயர்ஸ்க்கு. பட் காம்பன்சேஷன் பீரியடை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு டெசிஷனும் எங்க எடுக்கல அப்படின்னா 47th ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கல, சண்டிகர்ல நடந்துச்சு. பட் ஸ்டேட் கவர்மெண்டோட டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த காம்பன்சேஷன் பீரியட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலன்னா எங்கனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெவன்யூ பேலன்ஸ் எங்களால பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியாதுன்னா பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல பிசிக்கல் டெபிசிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எங்கனால ஈக்குவேட் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெடியூஸ் ஆயிரும். அதனால காம்பன்சேஷன் பீரியடை எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்றாங்க. பட் எந்த விதமான டெசிஷன் எடுக்காம இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியா இருக்கு. பட் ஆகஸ்ட்ல இன்னொரு ஜிஎஸ்டி கவுன்சில் வருது, மேபி அங்க ஒரு டெசிஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. Okay, then economy outside the purview, in sense nothing but some of the major goods such as petroleum, real estate, electricity duties, then alcohol, இது எல்லாமே என்னவா இருக்குன்னா outside the ambit of GST. Very especially cash cows ன்னு சொல்லுவாங்க. லைக் எதுனா alcohol and petroleum products தான் more number of revenues given for the state government. And it also having on repercussions. இப்போ டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா பிரைஸஸுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இப்போ நீங்க இதை கொண்டு போய் ஜிஎஸ்டிக்குள்ள ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்படி ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அது கம்ப்ளீட்டா ஒரு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டிக்கான இன்டென்ஷனே சால்வ் ஆகும். பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆர் ரெலக்டன்ட் டு இன்செர்ட் alcohol and petroleum products inside the GST council because they feared that there may be a loss of revenue for the state government. And there is a trust deficit that through by imposing cess, central government cannot give money for state government's development. So a question on the cooperative federalism. So economy outside the GST purview அப்படிங்கிறது most of the products கிட்டத்தட்ட petroleum, real estate இது எல்லாமே outside of the GST குள்ள தான் இருக்கு. இப்போ இதை இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். பட் கம்ப்ளீட் ஆகிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. தென் ஃபர்தர் இட் அஃபெக்ட் ஆன் அன்ஆர்கனைஸ்டு செக்டர். என்ன ரீசன் அப்படின்னா இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் ஒரு கம்பெனி கிட்ட போறேன், இல்லை அப்படின்னா ஒரு ரீட்டைலர் கிட்ட போறேன் அப்படின்னா, இல்லை ஹோல்சேலர் கிட்ட போறேன் அப்படின்னா அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பீங்களா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அந்த ஸ்லிப் அதை கொடுங்கன்னு கேட்பாங்க. இல்ல ஒரு இ ஃபைலிங் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ப்ராடக்ட்டை இன்னொரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிமானிட்டைசேஷனால ஆன அஃபெக்ட் இருக்கும் இல்லையா அன்ஆர்கனைஸ் செக்டர், அதை இன்னும் ஃபர்தரா என்ன பண்ணுதுன்னா இது கிரியேட் பண்ணுது. தென் அட் த சேம் டைம் இது இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இந்த கன்சூமிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கன்சூமிங் ஸ்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸான ஒரு ஸ்டேட். அப்போ ஃபர்தராகவே இது என்ன கிரியேட் பண்ணுதுன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் இன்னும் அதிகமா பிரச்சனைக்கு உள்ளாக்குது. தென் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டாக்ஸ் ஃபைலிங்ஸ். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டாக்ஸ் ஃபைலிங்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன பண்றோம்னா ஒரு காமனான விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காமனான சிஸ்டம்ல ஆடிட்டிங் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அது டிஃபர் ஆகுது. இப்போ ஒரு ஃபுஞ்சியபிள்னு சொல்லுவாங்க, இன்சென்ஸ் ஒரு மர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸ்ல டிமாண்ட் பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி இருக்கு, ஏங்கிற கம்பெனியோட பிரான்ச் தமிழ்நாட்டிலயும் இருக்கு, தென் அதே பிரான்ச் கேரளாலையும் இருக்கு அப்படின்னா இங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி பூலிங் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ 2 இடத்துலயும் நான் டாக்ஸ் ஃபைலிங் பண்ண வேண்டியது. அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா டூப்ளிகேஷன்ஸ் நடக்குது, காம்ப்ளெக்சிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ ஆகிறதுனால என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பிரச்சனை கிரியேட் ஆகுது. தென் அது போக ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ல இருந்து இங்க எனக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஐஜிஎஸ்டிக்குள்ள இது கவர் ஆகும். அப்ப இதனால 2 பேருமே ஒரே மேனுஃபேக்சர் தான், ஒரே கம்பெனி தான். இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இங்க எடுத்துட்டு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இவங்களுக்கு இன்னும் அடிஷனல் போர்டனை கிரியேட் பண்ணும். அப்ப டாக்ஸ் ஃபைலிங்ல there must be some complexities. தென் ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்ன பிரச்சனை, ஜிஎஸ்டி கவுன்சில் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கிங் பை மீன்ஸ் ஆஃப் 75% ஆஃப் vote. நான் ஆல்ரெடி சொன்னேன் கன்சென்சஸ் பேஸ்டு டாக்ஸேஷன் ஒன்று சொல்லுவாங்க. கன்சென்சஸ் நடக்கல அப்படின்னா 75% ஆஃப் தி ஓட் மூலமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்மாலர் ஸ்டேட்ஸ், இதுவும் டைம் அண்ட் அகைன் கொஸ்டின் பண்றது தான் பை அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் தோஸ் ஆர் நாட் கான்ட்ரிபியூட் much revenue for the GST, but they are supporting for the decisions of the union government whatever they passed.
அப்போ ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஃபேவரிங் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் அட் த சேம் டைம் only 7, that is 6 to 7 states are opposition ruled states. Other states are both சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, பார்லிமெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி, ரெண்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இது பண்றதுனால. ஸோ அப்போ இங்க என்ன டெசிஷன் மேக்கிங்ல யாரோட இன்ஃபுளுன்ஸ் இல்லை அப்படின்னா ரியல் பெனிஃபிட் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அது அட்ரஸ் ஆகிறது இல்லை. அப்போ கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா டெக்னிக்கலி ஃபெடரலா இருக்கு, பட் ரியாலிட்டியில இது டைலூட் ஆயிருக்கு. இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரை இட் இஸ் டெக்னிக்கலி ஃபெடரலிசம், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இட் இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டோ இல்லை டிஸ்கஸோ இல்லை கிரிட்டிக்கலி அனலைஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இதுக்கு எதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை முதல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த கம்போசிஷன் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னங்கிறத அட்ரஸ் பண்ணணும். அப்போ வாய்ஸஸ் ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அந்த ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், தட் இஸ் ஒன் ஸ்டேட் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. தென் இன்ஃபிளேஷன் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இன்சென்ஸ் இப்போ ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா 1.44 lakh crores வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. இன்டைரக்ட் டாக்ஸேஷனோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். இன்சென்ஸ் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸேஷன் வரும்போது அப்போ ஃபைனலா என்ன ஆகும்னா இன்ஃபிளேஷனால ஒரு ப்ராடக்டோட வேல்யூ ஆட் ஆயிரும். ஆட் ஆகி வரக்கூடிய ரெவன்யூ என்ன மாதிரி தெரியும் அப்படின்னா ரியல் ரெவன்யூ மாதிரி தெரியும், பட் அது ரியல் ரெவன்யூ கிடையாது. ஏன்னா அதுல என்ன உள்ளடக்கி இருக்கு அப்படின்னா இன்ஃபிளேஷனும் உள்ளடக்கி இருக்கு. அப்ப அதனால வரக்கூடிய ரெவன்யூவை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜிஎஸ்டி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட் பவுண்ட் டு பி அன் இன்ஃபிளேஷனர். ஸோ அதை யூ ஹாவ் டு அட்ரஸ். ஓகே, ஆன் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். அண்ட் தென் ஜிஎஸ்டி ட்ரிபுனல். ஜிஎஸ்டி ட்ரிபுனல்ங்கிறது இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் among GST taxpayers or between state with taxpayer அப்படின்னு வரும்போது there is an obligation in the GST law that you have to form on GST tribunal. எதுக்கு அப்படின்னா it is an alternate dispute redressal body. இந்த dispute solving mechanism இருக்கு இல்லையா between center and state or between the state and individual அப்படின்னு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னா they have to approach on the high court. அப்போ ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணும்போது அடிஷ்னலாவே இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஹேவிங் அன் பெண்டன்சி ஆஃப் கேசஸ். அப்போ இதுவும் சேர்ந்து போய் ஆட் ஆகும் போது இட் கிவ் அன் அடிஷனல் பர்டன் ஃபார் தி ஹைகோர்ட். அண்ட் இப்போ கன்சர்ன் வித் டாக்ஸ் பேயர்ஸ் என்னன்னா இட் இஸ் கிவிங் அன் லிட்டிகேஷன் இஷ்யூ. இப்போ ட்ரிபுனல் இருந்தா தே கேன் ஏபிள் டு ஈஸிலி சார்ட் அவுட் பை மீன்ஸ் ஆஃப் அமிகபிளி ஆர் வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி போயிடலாம். பட் இந்த டிஸ்பியூட்ஸ் ட்ரிபுனலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா 5 வருஷம் ஆச்சு இன்னும் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ண கிடையாது. அப்போ இதெல்லாம் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி. அப்போ ஹவு டு ரெக்டிஃபை இட் அப்படிங்கிறது அடுத்தது. அப்போ எப்படி ரெக்டிஃபை? தென் ரீசெண்டா நடந்த வேர்டிக்ட் அது ஒரு டென்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெரி ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டட் தட் Thursday okay ruled that the goods and service tax council recommendation are not binding. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்னன்னா அவங்களோட டெசிஷனை அவங்களே எடுத்துக்கலாம். இது ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி தான், பட் நீங்க தான் டெசிஷன் எடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ என்னன்னா இதான அடிஷனல் போர்டு அதோட கம்ப்ளைண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதா இல்லையாங்கிறது. ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. தென் ஜிஎஸ்டி ட்ரிபுனல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னா எம்ஆர்பியில லெவி பண்ண சொல்றாங்க. டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷனாவே இருக்கட்டும், பட் இன்பிட்வீன் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிருங்க. ஒரே தான் என்ன பண்ணுங்க, எம்ஆர்பியில ஃபைனல் ப்ராடக்ட்ல டாக்ஸை கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணும்போது எதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இவே ஃபைலிங், ரிவர்ஸ் சார்ஜிங், ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் 100 ஃபார்ம்ஸ் ஹாஸ் டு பி ஃபைல்டு, இதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் தான், பட் இன்பிட்வீன் நிறைய இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இ-ஃபைலிங் பண்ணிட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதனால சம் மெக்கானிசம்ஸ் என்ன ஆகும்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லாம் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லாம் உங்க இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இருக்கும். நீங்க கடைசியா வருஷம் முடிச்சோடனே தான் அதை என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். அப்படின்னா டாக்ஸ் ஃபைலிங் நடந்திருக்கும், வேல்யூ அடிஷனுக்கு நீங்க பே பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை எப்போ உங்களால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா வருஷம் முடிவுல தான் நீங்க டிடெக்ட் பண்ண முடியும். அப்ப அது வரைக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான். ஒரு பேப்பரா இருக்கும், ஒரு பேப்பர் வேல்யூவா இருக்கும். உங்ககிட்ட என்னன்னா இதுக்கு முன்னாடியே இவர் இந்த தொகையை கட்டிட்டாரு, ஸோ இவரை வேல்யூ அடிஷன் பண்ணதுக்கு இவ்வளோ சேர்த்து இவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஃபைலிங் ஆகிருக்கும். ஃபைனலா ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு. ஆனா அந்த வருஷம் முழுக்க என்னன்னா அது ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் தி பிசினஸ் பர்சன். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவா இருக்கு, சும்மாவே கிடக்கு உள்ள.
இப்போ இந்த எம்ஆர்பி மாதிரி விஷயங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லெவி அட் எம்ஆர்பி அப்படின்னு வரும்போது எந்த இடத்துலையும் டாக்ஸேஷன் கிடையாது. ஃபைனலா எம்ஆர்பியில டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணுவாங்க. அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. தென் ரேட் ரேஷனலைசேஷன், இது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டை நீங்க ரேஷனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காம்பன்சேஷனுக்கு இடம் தேவையில்லை. அப்ப ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், அவங்க எவ்வளவு சொல்றாங்கன்னா 15.5% சொல்றாங்க. இந்த 15.5% நீங்க ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டா பிக்ஸ் பண்ணி இது மூலமா நீங்க காம்பன்சேட், தட் இஸ் அந்த டாக்ஸ் லாப்ஸை நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது மூலமா இந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டு பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், ஜிஎஸ்டி காம்பன்சேஷனையும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். தென் காம்பன்சேஷன் பீரியடை ஐதர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஃபார் த நெக்ஸ்ட் 5 years ஆர் 2 or 3 years, ஆர் இன்க்ரீஸ் தி ஷேர். இப்போ சோஃபார் 50% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிட்வீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது 50:50ங்கிறதுல வந்துட்டு. இப்போ ஜிஎஸ்டி ரெவன்யூ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 70 to 80% ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 30 to 20% ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுங்க. ஸோ நீங்க காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணாட்டினாலும் ரெவன்யூவோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது அதை ஈக்குவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபார்ம் ஜிஎஸ்டி ட்ரிபியூனல், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, ஜிஎஸ்டி ட்ரிபியூனலை ஃபார்ம் பண்ணும்போது லிட்டிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். தென் எப்படி எந்த அளவுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ல ஒரு ரிஃபார்ம் நடந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷனை நீங்க ஒன் நேஷன் ஒன் டாக்ஸஸ்குள்ள கொண்டு வந்துட்டீங்களோ, டைரக்ட் டாக்ஸேஷன் இஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணும்போது இன்னமும் பிசிக்கல் ஹெல்த் என்னவாகும்னா இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பேர்டன் என்னவாகும்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்ப அது மூலமா என்ன பண்ண முடியும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னால அதிகப்படியான டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களால பண்ண முடியும். தென் பிரிங் ட்ரஸ்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் பை என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி இன் மேட்டர்ஸ் ஆஃப் செஸ். ஸோ இந்த செஸ் சர்சார்ஜஸ் இதுலலாம் டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிற பட்சத்துல அந்த இடத்துல என்ன ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா ட்ரஸ்ட் டெபிசிட் ரெடியூஸ் ஆகும். அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் ரெடியூஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்ஸ் ஆர் வில்லிங் டு கிவ் அப் தயர் ஷேர் இன் தி பெட்ரோலியம் டாக்ஸேஷன்ஸ். ஸோ அதை யூ கேன் ஏபிள் டு என்ஷூர். The next thing is dispute resolution. In sense, nothing but a national bench of advanced ruling as demanded from the side of states. In sense, nothing but it is an institution which set up for the any inconvenience or any distributions between disturbances. In sense, disputes between the state and state, interstate, or between the union and the state. The national bench of advanced ruling அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ட்ரிபுனல் மாதிரி தான். பட் இது எதை மட்டும்தான் கன்ஃபைன் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை, ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் உள்ள நடக்கிற பிரச்சனை, இது ரெண்டையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோரமா இருக்கும். தென் சென்ட்ரலைஸ்டு ஜிஎஸ்டி பூல் ஒன்று செட் பண்ணுங்க. சென்ட்ரலைஸ்டு ஜிஎஸ்டி பூல் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனி ஏங்கிற கம்பெனி தமிழ்நாட்டிலயும் இருக்கு கேரளாலையும் இருக்கு அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணலாம்னா இ ஃபைலிங் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் கொண்டு வரும்போது அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா காம்பன்சேஷன், தட் இஸ் அந்த ஒரு காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். Then expansion of tax network. Tax network அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அடிஷனல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது டாக்ஸ் நெட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமா என்னன்னா ரெவன்யூ ஜென்ரேஷன் அதிகமாகும். அது மூலமா பெனிஃபிட் ஆகும், கூடிய பீப்புள்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க, கவர்மெண்ட்டும் பெனிஃபிட் ஆகும். தென் இன்புட் கிரெடிட் அஸ் ட்ரேடபிள் ஸ்கிரிப்ட். இன்சென்ஸ் நத்திங் பட் நான் சொன்னேன் இல்லையா, பேப்பரா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா தான் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை என்னால் அக்சஸ் பண்ண முடியுங்கிற பட்சத்துல அதை நான் என்ன பண்ணலாம்னா ட்ரேடபிள் ஸ்கிரிப்டா மார்க்கெட்ல சேல் பண்ண முடியும். இன்சென்ஸ் அதை ஒரு கிரெடிட்டா வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் பண்ணும்போது அதை சம் கம்பெனிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. தென் நமக்கு சம் காம்பன்சேஷன்ஸ் கிடைக்கும். அது மூலமா இது என்ன ஆகும்னா இது ஒரு அடிஷனல் ரெவன்யூவா வரும். அப்போ ட்ரேடபிள் ஸ்கிரிப்ட்ஸா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த இன்புட் கிரெடிட்டை. இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலையோ இல்ல ஜிஎஸ்டின்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸையோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஓவராலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த சைட் ஆஃப் ஜிஎஸ்டியோட இது ஓரளவுக்கு நீங்க கவர் பண்ணீங்கனாலே ஜிஎஸ்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எதுனாலும் நீங்க அப்ரோச் பண்ண முடியும். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா எனிவே ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் ரெஸ்ட் வித் ஹியர். ஓகே, ஸோ உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் கேட்டாலும் இதுக்குள்ள இருந்து எடுத்து எழுதிடலாம், அட்வான்டேஜஸ் கேட்டாலும் எழுதிடலாம், தென் வே ஃபார்வர்ட் கேட்டாலும் எழுதிடலாம், ஆர் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி கேட்டாலும் எழுதிடலாம்.
ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது யூ கேன் கெட் சம் பெட்டர் ஐடியா. ஓகே, ஸோ இதோட இந்த ஃபர்தர் கிளாஸஸ் இந்த பர்டிகுலர் கிளாஸை முடிச்சிடலாம். தென் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ இந்த சென்ஸ் இனி வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டாபிக் தேவைப்படுது, இல்லை அடிஷனல் கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எனி அதர் டாபிக்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ளீஸ் கமெண்ட் இன் தி யூடியூப் பாக்ஸ். ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணி நான் அடுத்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். வெரி தேங்க்யூ ஃபார் ஆல். ஓகே, தேங்க்ஸ்.